Here is the PowerPoint presentation number 4 of the grammar lesson conditionals. 5, 4, 3, 2, 1, go! Let's get underway! Welcome to the slide show number 4 of the grammar lesson conditionals. I have made this slide show based on the lesson from Book 3, Volume 2, titled Love My Mother Lanka and All Mankind English Speaking Course, which I have compiled. Please watch the entire PowerPoint presentation while listening to the narration in all the slides, and try to write down the answers in your writing books for the activities or exercises in Book 4, Volume 2, titled Love My Mother Lanka and All Mankind, and check whether your answers are right or wrong by comparing them with the answers given in the section key in the same book, Book 4, Volume 2, and put a tick if right for each of your correct answers, and put a cross if wrong against each of your incorrect answers, and then do the correction. And now the slide show number 4. Third conditional. Third conditional is a structure used for talking about unreal situations in the past. இறந்த காலத்தில் உண்மையில்லாத நிலைமைகளை பற்றி பேசுவதற்காக பயன்படுத்தப்படக்கூடிய ஒரு அமைப்புதான் third conditional அல்லது type 3 conditional. The third conditional is used to talk about things which did not happen in the past. இறந்த காலத்தில் நடைபெறாத நிகழாத விடயங்களை பற்றி பேசுவதற்கு இந்த மூன்றாவது conditional பயன்படுத்தப்படுகின்றது. If your native language does not have a similar construction, இதனை ஒத்த ஒரு அமைப்பினை உங்களுடைய தாய்மொழி கொண்டிருக்காவிட்டால், you may find this a little strange. இதனை நீங்கள் சற்று விசித்திரமானதாக, புதிதானதாக அல்லது வழமைக்கு மாற்றமானதாக கண்டுகொள்ளலாம். பட் ஆனால் it can be very useful. இது மிகவும் பிரயோசனமுள்ளதாக இருக்க முடியும். It is often used to express criticism or regret. இது அடிக்கடி விமர்சனம் அல்லது மன வருத்தத்தை தெரிவிப்பதற்கு பயன்படுத்தப்படுகின்றது. On the left you can see if clause, if வாக்கிய பகுதி. On the right you can see, வலது பக்கத்தில் உங்களுக்கு பார்க்கலாம், main clause, பிரதான வாக்கிய பகுதி. ஃபர்ஸ்ட்டுக்கு எக்ஸாம்பிள் உதாரணத்தை பார்த்துட்டு அதுக்கப்புறம் அதுக்கு மேலே உள்ள ஸ்ட்ரக்சர் அமைப்பு அதனை பார்ப்போம். If I had studied harder, நான் அதனை விட கஷ்டப்பட்டு படித்திருந்தால், I would have passed, நான் பாஸ் பண்ணி இருப்பேன், the exam, அந்த பரீட்சையினை.
அந்த பரீட்சையில் அல்லது அந்த பரீட்சையினை நான் பாஸ் பண்ணி இருப்பேன். இப்போ ஸ்ட்ரக்சர் பாருங்க. மேல இஃப் வரும், என்ன காலம் வரும்? இஃப் க்ளோஸ்ல, இஃப் வாக்கிய பகுதியில் இந்த தேர்ட் கண்டிஷனல் டைப் 3 கண்டிஷனல் என்ற இந்த பகுதியில் இஃப் க்ளோஸ்ல, இஃப் வாக்கிய பகுதியில் என்ன காலம் வரும்? என்ன காலம்? பாஸ்ட் பர்ஃபெக்ட், இறந்த கால முற்று வரும். பாருங்க, had studied, had என்றா இருந்த, studied என்றா படித்து. had studied படித்து இருந்த, நான் படித்திருந்தால், if I had studied நான் படித்திருந்தால், பாஸ்ட் பர்ஃபெக்ட் வருது, இறந்த கால முற்று. அடுத்து மெயின் க்ளோஸ், பிரதான வாக்கிய பகுதியில் என்ன காலம் வருது? எப்படி ஸ்ட்ரக்சர், மெயின் ஸ்ட்ரக்சர், பிரதான அமைப்பு எப்படி வருதுன்னு பார்ப்போம். would வரும், அல்லது could அல்லது might வரும். அடுத்து have வரும். அதுக்கப்புறம் past participle verb வினைச்சொல்ட எச்ச வடிவம், தேர்ட் ஃபார்ம், மூன்றாவது வடிவம் வரும். பாருங்க, would have passed, would வந்திருக்குது, have வந்திருக்குது, அடுத்தது past verbட தேர்ட் ஃபார்ம், past participle வினையெச்ச வடிவம் வந்திருக்குது. I failed the exam, நான் பரீட்சையில் ஃபெயில் பண்ணிட்டேன், பாஸ் பண்ணல, தவறிட்டேன். பிகாஸ் ஏனென்றால் I didn't study hard enough, நான் போதுமான அளவு கஷ்டப்பட்டு படிக்கவில்லை என்பதனால் நான் பரீட்சையில் ஃபெயில் பண்ணினேன். It is used to talk about unfulfilled conditions in the past, events which did not take place. இறந்த காலத்தில் நடைபெறாத, நிகழாத நிகழ்வுகள், இறந்த காலத்தில் நிறைவேற்றப்படாத நிபந்தனைகள் பற்றி பேசுவதற்கு இது பயன்படுத்தப்படுகின்றது. While in type 1 conditional conditions are real, type 1 conditionalல conditions நிபந்தனைகள் ரியல், உண்மையானதாக இருக்கின்றன. மேலும் in type 2 hypothetical, type 2ல செகண்ட் கண்டிஷனல்ல conditions நிபந்தனைகள் hypothetical ஆக இருக்கின்றன. ஹைப்போதெட்டிக்கல் அப்படின்னா அனுமானிக்கப்பட்டதாக, ஹைப்போதெட்டிக்கல் அனுமானிக்கப்பட்டதாக, சாத்தியம் ஆகவே குறைந்ததாக இருக்கின்ற அதே வேளை டைப் 3ல தேர்ட் கண்டிஷனல்ல இந்த கண்டிஷன்ஸ் வந்து, இந்த நிபந்தனைகள் இம்பாசிபிள், சாத்தியம் இல்லாததாக இருக்கின்றன. contrary to fact, உண்மைக்கு புறம்பானதாக, உண்மைக்கு மாற்றமானதாக இருக்கின்றன. எக்ஸாம்பிளை பார்த்தா விளங்கும். எக்ஸாம்பிளை விளங்கப்படுத்திக்கொள்ள நல்லா அவதானிச்சா விளங்கும். அதுக்கப்புறம் எக்ஸாம்பிளுக்கு மேல உள்ள அந்த எக்ஸ்பிளனேஷன், அந்த விளக்கத்தை நீங்க திரும்ப கேளுங்க அல்லது திரும்ப வாசிங்க. அப்ப விளங்காததும் விளங்கும், அல்லது இன்னும் கொஞ்சம் கூடுதலாக விளங்கும். எக்ஸாம்பிள் பாருங்க. இஃப் ஐ had more time, எனக்கு மேலும் நேரம் இருந்திருந்தால், but I didn't, ஆனால் எனக்கு மேலும் நேரம் இருக்கவில்லை, அதிக நேரம் அல்லது மேலும் நேரம் எனக்கு இருக்கவில்லை. அப்ப எனக்கு மேலும் நேரம், டைம் இருந்திருந்தால், I would have done a better job, நான் அதைவிட ஒரு நல்ல வேலை செய்திருப்பேன். இது வந்து இறந்த காலத்துல முடிந்த விடயம். இது வந்து சாத்தியம் இல்லை. இறந்த காலத்துல குறிப்பிட்ட இடத்துல அல்லது குறிப்பிட்ட நேரத்துல அதே சந்தர்ப்பத்துல திரும்ப எனக்கு
நேரம் கிடைக்கிறது சாத்தியம் இல்லை. அதான் இம்பாசிபிள். இறந்த காலத்தில் குறிப்பிட்ட நேரத்தில், குறிப்பிட்ட இடத்துல, குறிப்பிட்ட சந்தர்ப்பத்தில் எனக்கு திரும்ப மேலும் டைம் கிடைக்கிறது சாத்தியம் இல்லை. வேறொரு இடத்துல அல்லது வேறொரு டைமில், எதிர்காலத்தில் அல்லது நிகழ்காலத்தில் வேறொரு சந்தர்ப்பத்தில் திரும்ப டைம் கிடைக்கலாம். ஆனால் அதே சந்தர்ப்பத்தில், அதே நேரத்தில், அதே இடத்துல அல்லது அதே சந்தர்ப்பத்தில் மேலும் டைம் கிடைக்கிறது சாத்தியம் இல்லை. அதான் இம்பாசிபிள் என்று சொல்கிறது. இந்த டைப் 3 தேர்ட் கண்டிஷனல் இம்பாசிபிள், சாத்தியம் இல்லைன்றது அதுதான். செகண்ட் எக்ஸாம்பிள், இஃப் we hadn't spent all our money on advertising. நாம் எமது எல்லா பணத்தையும் விளம்பரம் செய்வதில் செலவழித்திருக்காவிட்டால், பட் we did, ஆனால் நாங்கள் எல்லா பணத்தையும் விளம்பரத்திலேயே செலவழித்தோம். ரைட். அவ்வாறு விளம்பரத்தில் எல்லா பணத்தையும் நாங்கள் செலவழித்திருக்காவிட்டால், we would have been able to invest on new activities. புதிய செயற்பாடுகளில் முதலீடு செய்ய எங்களால் இயலுமானதாக இருந்திருக்கும். ஆனால் இப்போ அது சாத்தியம் இல்லை, இம்பாசிபிள். நாங்கள் எல்லாத்தையும் செலவழித்து விட்டோம். இதுக்கப்புறம் நாங்கள் யாராலும் எங்களுக்கு இன்னும் காசு தந்தால் அது வேறு சப்ஜெக்ட். யாராலும் இல்லை திரும்ப எங்களுக்கு காசு கிடைச்சா திரும்ப நாங்கள் புதிய ஆக்டிவிட்டீஸில் செலவழிக்கிறது, முதலீடு செய்கிறது, இன்வெஸ்ட் பண்ணுறது, அது வேறு விடயம். இது நடந்து முடிந்த விடயம். நாங்கள் விளம்பரத்திலேயே எங்களுடைய எல்லா பணத்தையும் செலவழித்திட்டோம். திரும்ப அந்த இது சாத்தியம் இல்லை. அதான் அது இது குறிக்கிறது. டைப் 3 conditional is sometimes used to criticize people or pointing out their faults. இந்த third conditional, மூன்றாவது conditional, சில வேளை பாவிக்கப்படுகிறது மனிதர்களை விமர்சிப்பதற்கு அல்லது அவர்களுடைய பிழைகளை சுட்டி காட்டுவதற்கு. எக்ஸாம்பிள், இஃப் யூ ஹேட் told us, நீ us எங்களிடம், had told கூறியிருந்தால், சொல்லியிருந்தால், you were coming நீ வாரண்டு அல்லது நீங்க வாரண்டு சொல்லியிருந்தால் எங்களிடம். we would have reserved, நாங்கள் ரிசர்வ் பண்ணியிருப்போம், புக் பண்ணியிருப்போம், ஒதுக்கியிருப்போம். 2 more seats, இன்னும் 2 ஆசனங்களை நாங்கள் ஒதுக்கியிருப்போம். நெக்ஸ்ட், அடுத்து டென்ஸ் வேரியேஷன்ஸ், கால மாற்றங்கள். In addition to the past perfect in the subordinate clause, subordinate clause and if clause, if வாக்கிய பகுதி, dependent clause தங்கி இருக்கும் வாக்கிய பகுதி. அப்ப இந்த if வாக்கிய பகுதியில் நாங்க பார்த்தோம் past perfect இறந்த கால முற்று வருது. எங்க இப்ப நாங்க படிக்கின்ற டைப் 3 அல்லது தேர்ட் கண்டிஷனல், மூன்றாவது கண்டிஷனல் என்ற இந்த பகுதியில if வாக்கிய பகுதியில என்ன காலம் வருது? past perfect இறந்த கால முற்று வருது. ரைட். இந்த இறந்த கால முற்று past perfect மட்டுமல்ல, வேற அமைப்புகளும் காலங்களும் வர முடியும். அதான் இங்க சொல்லிருக்கு. It is possible to use the past perfect continuous. past perfect continuous இறந்த கால முற்று தொடரும் பாவிக்கப்பட முடியும். இறந்த கால முற்று தொடரும் வர முடியும். ஓ அல்லது could plus perfect infinitive. could அதுக்கு அடுத்தது perfect infinitive வர முடியும். perfect infinitive என்ன? அதுல வரும் have வரும், அடுத்து verb வினைச்சொல்ட தேர்ட் ஃபார்ம், மூன்றாம் வடிவம், past participle வினை எச்ச வடிவம் வரும். ரைட். எக்ஸாம்பிள் பார்த்தா விளங்கும். எக்ஸாம்பிள்,
if he had been playing, playing என்றா விளையாடிக்கொண்டு, had been என்றா இருந்து இருந்த, had இருந்த, been இருந்து, had been playing விளையாடிக்கொண்டு இருந்திருந்த. if he had been playing அவன் விளையாடிக்கொண்டு இருந்திருந்தால் அப்படின்னா குறிப்பிட்ட காலமாக இன்டர்வல் பிரேக் இல்லாம ஒரு ரெஸ்ட் இல்லாம ஓய்வு இல்லாம தொடர்ந்து அவன் விளையாடிக்கொண்டே இருந்தால் த்ரூ அவுட் த சீசன், அந்த சீசன் முழுவதும் தொடர்ந்து விளையாடிக்கொண்டே இருந்தால் ரெஸ்ட் ஒன்று இல்லாம ஓய்வு இல்லாம he wouldn't have been அவன் இருந்திருக்க மாட்டான் so brilliant அந்த அளவு சிறப்பானவனாக during the World Cup உலகக்கிண்ண நேரத்தில் காலத்தில் அந்த அளவு சிறப்பானவனாக would not have been இருந்திருக்க மாட்டான். Next example, I could have talked எனக்கு முடிந்தது இருக்க பேசி அப்படின்னா எனக்கு பேசி இருக்க முடிந்தது. if I could have talked to him எனக்கு அவனுடன் பேசி இருக்க முடிந்ததென்றால் I am sure I would have convinced him எனக்கு நிச்சயமாக இருக்கிறது I would have convinced him நான் அவனை இணங்க வைத்திருப்பேன் to sponsor the project அந்த செயற்திட்டத்துக்கு ஸ்பான்சர் பண்ண அனுசரணை வழங்க நான் அவனை இணங்க வைத்திருப்பேன். ஆனால் அவ்வாறு இணங்க வைக்க முடியவில்லை ஏண்டா அவனோட எனக்கு பேச முடியவில்லை. if I could have talked எனக்கு பேசி இருக்க முடிந்ததென்றால் ஆனால் பேசி இருக்க முடியவில்லை அதனால தான் அவனை இணங்க வைக்க முடியவில்லை என்று அர்த்தம். The progressive aspect அல்லது continuous aspect can also be found in the main clause. பிரதான வாக்கிய பகுதி இப்போ நாங்கள் பார்க்க போகிறோம். மெயின் க்ளோஸ் பிரதான வாக்கிய பகுதியில் தொடர்கால அமைப்பு தொடர்கால தன்மையும் காணப்பட முடியும். if we had made the wrong decision நாங்கள் பிழையான முடிவை தீர்மானத்தை எடுத்திருந்தால் அது இஃப் க்ளோஸ் இஃப் வாக்கிய பகுதி. அதில் இங்கே நாங்கள் இந்த இடத்துல ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது இங்கே நாங்கள் கவனம் செலுத்த வேண்டியது மெயின் க்ளோஸ் பிரதான வாக்கிய பகுதி. பாருங்க, we would have been wasting our time on a dead end project. அதுதான் மெயின் க்ளோஸ். we would have been என்று வருது, அதுதான் மெயின் க்ளோஸ் பிரதான வாக்கிய பகுதி. அதை கவனிங்க, we நாங்கள் would have been wasting வீணாக்கி கொண்டு இருந்திருப்போம் அப்படின்னா வீணாக்கி கொண்டே இருப்போம். பாருங்க, wasting வீணாக்கி கொண்டு, been இருந்து, would have இருப்போம், we would have been நாங்கள் இருந்திருப்போம், wasting வீணாக்கி கொண்டு அப்படின்னா குறிப்பிட்ட ஒரு நீண்ட காலமாக காலத்தை வீணாக்கி கொண்டே இருப்போம். our time எங்களுடைய நேரத்தை on a dead end project ஒரு பிரயோசனம் தராத செயற்திட்டத்தில். dead end என்றா deadlock என்று அர்த்தம் எடுக்கலாம். a situation offering no prospects of progress or development முன்னேற்றம் சம்பந்தமான எந்த அறிகுறியும் தராத முன்னேற்றத்தை கொடுக்காத ஒரு நிலைமை, ஒரு ஸ்டாண்ட் ஸ்டில்லாக இருக்குது, ஒரு ஹால்ட் நின்று போயிருக்கு, ஸ்டாப்பேஜ் ஃபுல் ஸ்டாப் அப்படி நின்று இருக்குது, டெட்லாக் அப்படி நின்று போன ஒரு செயற்திட்டத்தில் எங்களுடைய நேரத்தை நாங்கள் வீணாக்கி கொண்டு இருந்திருப்போம். if we had made the wrong decision நாங்கள் பிழையான முடிவு எடுத்திருந்தால். இந்த மெயின் க்ளோஸ்ல பாருங்க, ப்ரோக்ரஸிவ் ஆஸ்பெக்ட் தொடர்கால அமைப்பு இருக்குது. பாருங்க, would have been wasting அது வந்து
perfect continuous form. Perfect continuous முற்று தொடர்கால வடிவம் இருக்குது. ரைட். அப்ப மெயின் க்ளோஸ்ல இப்படி இந்த காலமும் வர முடியும். மேல நாங்க பார்த்தது வேற மாதிரி. இதுவரைக்கும் நாங்க பார்த்தது மெயின் க்ளோஸ்ல வேற ஸ்ட்ரக்சர் வருது நாங்க பார்த்தோம். மெயின் க்ளோஸ்ல பிரதான வாக்கிய பகுதியில வேற ஸ்ட்ரக்சர், வேற அமைப்பு. இங்க பாருங்க, அந்த ஸ்ட்ரக்சர் மட்டுமல்ல, இப்படியும் ஸ்ட்ரக்சர்ஸ், அமைப்புகள் மெயின் க்ளோஸ்ல வர முடியும். அடுத்து பாருங்க, இந்த மெயின் க்ளோஸ் பிரதான வாக்கிய பகுதியில் could அல்லது might வந்து அதுக்கப்புறம் perfect infinitive வரவும் முடியும், பாவிக்கப்படவும் முடியும். எக்ஸாம்பிள் பாருங்க, if the police had arrived sooner, அதை விட அவசரமாக police வந்து சேர்ந்திருந்தால், அது if clause, if வாக்கிய பகுதி. அடுத்தது தான் மெயின் க்ளோஸ். அதுதான் நாங்கள் ஃபோக்கஸ் பண்ணணும் இந்த இடத்துல. the robbers might have been caught and இருக்குது, அதுதான் மெயின் க்ளோஸ். அதுதான் இங்கே ஃபோக்கஸ் பண்ணணும், அவதானம் செலுத்தணும். the robbers, திருடர்கள், அந்த அல்லது இந்த திருடர்கள் might என்று வந்திருக்குது. அடுத்தது பர்ஃபெக்ட் இன்ஃபினிட்டிவ் வந்திருக்குது. might வந்திருக்குது, அடுத்தது have வந்திருக்குது, been caught ன்னு வந்திருக்குது. the robbers, திருடர்கள், might have been caught, பிடிக்கப்பட்டிருக்கலாம். பாருங்க, இது வந்து என்ன, ஆக்டிவ் செய்வினையா, பாசிவ் செயற்பாட்டு வினையா? இப்படி வந்த the police might have caught the robbers, திருடர்களை police வந்து பிடித்திருக்கலாம், might have caught, பிடித்திருக்கலாம். அப்படி வந்தா ஆக்டிவ் வாய்ஸ் செய்வினை. இது என்ன, the robbers, திருடர்கள், might have been caught, பிடிக்கப்பட்டிருக்கலாம். பிடிக்கப்பட்டிருக்கலாம் என்ற passive voice செயற்பாட்டு வினை யாக இங்க இருக்குது. passive structure, செயற்பாட்டு வினை அமைப்பாக இங்க இருக்குது. அடுத்து பாருங்க, if I had known, நான் அறிந்திருந்தால், if I had known, நான் தெரிந்திருந்தால், about their financial difficulties, அவர்களுடைய நிதி கஷ்டங்கள் பற்றி நான் அறிந்திருந்தால், அடுத்து வரப்போறது தான் மெயின் க்ளோஸ். அதான் அவதானிங்க, I could have helped them, எனக்கு அவர்களுக்கு உதவி இருக்கலாம். I could have helped, நான் உதவி இருக்கலாம், உதவி இருக்க முடிந்தது. பாருங்க, could வந்திருக்குது, I could have helped them, could வந்திருக்குது. அடுத்து என்ன, perfect infinitive, have ஓட helped, helped ண்டா என்ன, அது past participle, verb வினைச்சொல் எச்ச வடிவம், third form மூன்றாம் வடிவம் வந்திருக்குது. அப்ப மெயின் க்ளோஸ் பிரதான வாக்கிய பகுதியில இப்படி ஸ்ட்ரக்சர்ஸ், இப்படி அமைப்புகளும் வர முடியும். ரைட். if I had known about their financial difficulties, அவர்களுடைய நிதி கஷ்டங்கள் பற்றி நான் அறிந்திருந்தால், I could have helped them, நான் அவர்களுக்கு உதவி இருக்க முடிந்தது. நல்லது. இந்த இடத்துல verb operators அல்லது operator verbs பற்றி மிகச் சுருக்கமாக, in very brief, மிகச் சுருக்கமாக சொல்றேன், கவனிங்க. auxiliary verbs, உதவி வினைகளை verb operators என கருத முடியும். கீழே வந்து எக்ஸாம்பிள் பாருங்க, had we been told about the risks and இருக்குது. அந்த க்ளோஸ் மட்டும் பாருங்க, அந்த வாக்கிய பகுதியை. அதுல told and இருக்குது, told சொல்லப்பட்டு, அந்த told, tell, told and இருக்குது. அது மெயின் verb, பிரதான வினை.
முன்னுக்கு பாருங்க had என்று இருக்குது. அதுதான் verb operator. auxiliary verb உதவி வினை. அதை நாங்க verb operator என கருத முடியும். ரைட். இப்போ if பாவிக்காம கண்டிஷனல் க்ளோஸ்ல நாங்க அந்த கண்டிஷன் அதை குறிக்கிறதுக்கு நாங்க if அண்டு பாவிக்கிற அந்த if பாவிக்காம அதுக்கு பதிலாக இந்த ஸ்ட்ரக்சரை பாவிக்கவும் முடியும். எந்த ஸ்ட்ரக்சர்? இப்படி இதில் காட்டப்பட்டுள்ளவாறு இந்த கிரீன், லைட் கிரீன், பச்சை நிறத்தில் காட்டப்பட்ட அந்த க்ளோஸை பாருங்க. அதோட சப்ஜெக்ட் என்ன? எழுவா என்ன? we நாங்கள். அதுக்கு முன்னுக்கு நாங்கள் ஹேண்டை போட்டு பாவிக்க இயலும். இந்த இப்போ மேலே இருக்கிற நோட்டை பாருங்க. Inversion of the subject and verb operator can occur in formal style. இப்படி எழுவாயே verb operatorே இடம் மாற்றி போடையிலும் இடம் மாறி வரையிலும் ஃபார்மல் ஸ்டைலில் உத்தியோகபூர்வமான அமைப்பில் இவ்வாறு இடம் மாறி வர முடியும். இப்போ நாங்கள் இஃப்பை பாவிக்காமல் இப்படி இந்த ஸ்ட்ரக்சரை பாவிக்கவும் ஏலும். இப்போ நாங்கள் மீனிங்கை பார்ப்போம், அர்த்தத்தை. had we been told, நாங்கள் சொல்லப்பட்டிருந்தால். பாருங்க, இப்போ we had been told என்ன? நாங்கள் சொல்லப்பட்டிருந்தோம். அது passive voice, செயற்பாட்டு வினை. என்ன காலம்? past perfect, இறந்த காலமுற்று. அப்போ weக்கு முன்னுக்கால சப்ஜெக்டுக்கு முன்னுக்கு நாங்கள் ஹேடை கொண்டு போட்டா had we been told, நாங்கள் சொல்லப்பட்டிருந்தால் என்று எடுக்கலாம். அப்படி அர்த்தம் எடுக்கலும். about the risks, ஆபத்துகள் பற்றி, அந்த அல்லது இந்த ஆபத்துகள் பற்றி நாங்கள் சொல்லப்பட்டிருந்தால் we would not have invested, நாங்கள் முதலீடு செய்திருக்க மாட்டோம். அவ மணி, எங்களுடைய பணத்தை இன்வெஸ்ட் பண்ணியிருக்க, முதலீடு செய்திருக்க மாட்டோம். Well, dear children, now we are gonna learn a little bit more on conditionals. Conditionals என்ற இந்த பாடத்தில் இன்னும் கொஞ்சம் நாங்கள் படிக்க போகிறோம். அப்பெண்டிக்ஸ், பிற்சேர்க்கை, பின்னிணைப்பு என்று சொல்லலாம். more on conditionals. conditionals என்ற இந்த பாடம் சம்பந்தமாக மேலும் கொஞ்சம் நாங்கள் பார்ப்போம். இங்கே நாங்கள் words other than if அல்லாத சொற்கள் சிலதை பார்ப்போம். conditional sentences can also be introduced by words other than if அல்லாத சொற்கள் மூலமும் கண்டிஷனல் வாக்கியங்கள் அறிமுகப்படுத்தப்பட முடியும். unless என்ற இந்த சொல், ஃபார் எக்ஸாம்பிள், உதாரணத்துக்கு, is the equivalent of if not. இல்லாவிட்டால், இல்லாவிட்டால் அதுக்கு பதிலாக நாங்கள் unless என்று பாவிக்கலாம். unless இல்லாவிட்டால். if not என்று பாவிக்கிறதுக்கு பதிலாக unless என்று பாவிக்கலாம். அதுக்கு if notக்கு equivalent சமனானது தான் unless என்பது. Thus unless is followed by a verb in the affirmative. அவ்வாறு unless-ஐ தொடர்ந்து affirmative நேர்பொருளில் ஒரு வினைச்சொல் வரும். எக்ஸாம்பிள் பாருங்க. எக்ஸாம்பிள் பார்த்தா விளங்கும். I will not, I won't accept, நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். their offer, அவங்களோட ஆஃபர், சலுகை, இதை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். unless they increase, அவர்கள் அதிகரிக்காவிட்டால், my salary, என்னுடைய சம்பளத்தை. பாருங்க, they increase, அவர்கள் அதிகரிக்கிற. if they increase, அவர்கள் அதிகரித்தால். அவர்கள் அதிகரித்தால். if they do not increase,
if they do not increase, அவர்கள் அதிகரிக்காவிட்டால். அப்ப if do not, if not என்று பாவிக்காம அதுக்கு பதிலாக unless என்று பாவிக்கும் ஏலும். unless என்றா if not என்ற அர்த்தம். unless they increase, அவர்கள் அதிகரிக்காவிட்டால். அப்ப நாங்க இந்த if notக்கு பதிலாகத்தான் unless வந்திருக்குது. எனவே திரும்ப not பாவிக்கிறல்ல. unless they not increase அல்லது unless they do not increase என்று இந்த இடத்துல வரையல. அதாவது அவர்கள் அதிகரிக்காவிட்டால், அவர்கள் அதிகரிக்காவிட்டால் என்று சொல்லும் பொழுது unless they do not increase என்று வர முடியாது. unless they increase and அப்ப increase and affirmative நேர் பொருள்ல தான் அந்த வினைச்சொல் வரும், நெகட்டிவ் எதிர்மறையில் அல்ல. இந்த இடத்துல இவ்வாறு அர்த்தம் கொடுத்தால், அவர்கள் அதிகரிக்காவிட்டால் என்று அர்த்தம் கொடுத்தால், அப்ப என்னுடைய சம்பளத்தை அவர்கள் அதிகரிக்காவிட்டால் நான் அந்த ஆஃபரை ஏற்றுக்கொள்ள மாட்டேன். ஆஃபர்ண்டா பாருங்க, இப்படியும் அர்த்தம் இருக்குது. சலுகை, அதோட எஸ்பெஷலி ரிடியூஸ் ப்ரைஸ், ஒரு விசேடமாக குறைந்த விலை, குறிப்பிட்ட அந்த சீசன்களுக்கு, இந்த ஃபெஸ்டிவல் சீசன்ஸ், பெருநாள் காலங்களுக்கு விலையை குறைச்சி கொடுக்கறது, டிஸ்கவுண்ட், விலை கழிவு, அப்படியும் எடுக்கலாம். other conditional subordinators, subordinating clause என்றா தங்கியிருக்கும் வாக்கிய பகுதி என்று எடுக்கலாம். அப்ப அதுல வரக்கூடிய கீழே உள்ள வேர்ட்ஸ், ஃப்ரேசஸ், கீழே உள்ள சொற்கள், சொற்றொடர்களை நாங்கள் சபோர்டினேட்டர்ஸ் என்று சொல்லலாம். கண்டிஷனல் சபோர்டினேட்டர்ஸ், கண்டிஷனலான சபோர்டினேட்டர்ஸ் என அழைக்கலாம். நிபந்தனைக்குரிய சபோர்டினேட்டர்ஸ். as long as, on condition that, assuming that, suppose or supposing that, provided or providing that, imagine, in case, இவைகள் ஏனைய கண்டிஷனல் சபோர்டினேட்டர்ஸ்ல அடங்குற. கீழே எக்ஸாம்பிள பாருங்க. யூ கேன் யூஸ் மை கார், உங்களுக்கு என்னுடைய காரை பயன்படுத்த முடியும், யூஸ் பண்ண முடியும். as long as you drive very carefully, நீங்க மிக கவனமாக ஓட்டினால். if you drive very carefully, நீங்க மிக கவனமாக ஓட்டினால், and if பாவிக்கிறது, if you drive, அந்த ifக்கு பதிலாக as long as என்று பாவிக்க முடியும். if you drive, நீ ஓட்டினால், as long as you drive என்றாலும் நீ ஓட்டினால் என்று அர்த்தம் எடுக்கலும். as long as என்பதற்கு provided that, provided that என்றும் அர்த்தம் கொடுக்க முடியும். as long as என்ற if அல்லது provided that என்று அர்த்தம் கொடுக்க முடியும். இந்த as long as என்பதற்கு வரை என்றும் அர்த்தம் இருக்குது, ஒரு காலம் வரை. during the whole time that, முழு நேரத்திலும், முழு நேர காலத்திலும் என்று அர்த்தமும் இருக்குது, வரை. எவ்வளவு காலமோ அவ்வளவு காலம் அப்படியும் அர்த்தம் எடுக்கலாம். எவ்வளவு காலத்துக்கு நீ மிக கவனமாக ஓட்டுறோ அவ்வளவு காலத்துக்கு இந்த மாதிரியும் அர்த்தம் எடுக்கலும். இந்த இடத்துல நாங்கள் நீ மிக கவனமாக ஓட்டினால் என்னுடைய காரை பயன்படுத்த முடியும் அப்படி பாவிக்க முடியும். இமேஜின் எனும் பொழுது கற்பனை பண்ணுங்கள் என்ற அர்த்தம் இருக்குது. இந்த இடத்துல நாங்கள் இமேஜின் we did not have a credit card, we didn't have a credit card, எங்களிடம் ஒரு கிரெடிட் கார்டு இல்லை என்றால் என்று அர்த்தம் எடுக்கலும். எங்களிடம் ஒரு கிரெடிட் கார்டு இல்லை என்றால் என்று அர்த்தம் எடுக்கலும். what would we do now, what would we do now, இப்போது நாங்கள் என்ன செய்வோம், அப்படி கிரெடிட் கார்டு ஒன்று இல்லாட்டி நாங்கள் என்ன செய்வோம். அடுத்து பாருங்க. I'll let you in on my secret, நான் உங்களை உள்ளுக்கு அனுப்புறேன், உள்ளுக்கு போக விடுறேன். on my secret, ரகசியமாக,
எனக்கு மட்டும் தெரிஞ்ச ரகசியம், அவங்கள நான் உள்ளுக்கு விடுறேன். provided that you don't tell anyone, நீங்க யாரிடமும் சொல்லாவிட்டால். பாருங்க, provided that என்றக்குள்ள இன ifக்கு பதிலாக பாவிச்சிருக்கு. if you don't tell anyone, நீங்க யாரிடமும் சொல்லாவிட்டால். இப்ப ifக்கு பதிலாக provided that என்றும் பாவிக்க முடியும். அடுத்து, assuming that your suggestion is accepted, உங்களுடைய சஜஷன் ஆலோசனை ஏற்றுக்கொள்ளப்படுகிறது என்று வைப்போம். அப்படின்னா உங்களுடைய ஆலோசனை ஏற்றுக்கொள்ளப்பட்டால், assuming that என்னும் பொழுது இந்த ifக்கு பதிலாக பாவிக்க முடியும். உங்களுடைய ஆலோசனை ஏற்றுக்கொள்ளப்பட்டால். what step will you take next, அடுத்து நீங்க என்ன நடவடிக்கை எடுப்பீங்க. உங்களுடைய ஆலோசனை ஏற்றுக்கொள்ளப்பட்டன்னு வைப்போம் என்று கருதுவோம். அப்படின்னா அடுத்து நீங்க என்ன நடவடிக்கை எடுப்பீங்க. உங்களுடைய ஆலோசனை ஏற்றுக்கொள்ளப்பட்டால், assuming that. திரும்ப அந்த மேலுள்ள எக்ஸாம்பிளை பாருங்க. imagine அந்த சொல்லுக்கு assume, suppose, guess, think, guess பண்ணு, அனுமானி, think நினை கருது, imagine கற்பனை பண்ணு, assume அண்டெல்லாம் synonyms ஒத்தகர்த்து சொற்கள் இருக்குது. இந்த இடத்துல imagine we didn't have a credit card என்னும் பொழுது எங்களிடம் ஒரு கிரெடிட் கார்டு இல்லை என்று வைப்போம். what would we do now, இப்போ நாங்கள் என்ன செய்வோம் அப்படின்டா என்றும் தமிழில் விளங்கப்படுத்தலாம். எங்களிடம் ஒரு கிரெடிட் கார்டு இல்லை என்று வைப்போம். அப்படி imagine, suppose we didn't have a credit card, suppose we didn't have, அப்படி suppose என்று பாவிக்கிறோம் நாங்கள். அது மாதிரி அதே அர்த்தத்தில் imagine என்று பாவிக்கலாம். நெக்ஸ்ட், அடுத்து in case என்பது பற்றி சுருக்கமாக பார்ப்போம். in case must be distinguished from if. ifல இருந்து இந்த in case என்பது வேறுபடுத்தி அறியப்பட வேண்டும், வேறுபடுத்தி காட்டப்பட வேண்டும். actually in case is mainly used to talk about precautions one takes in view of something that may happen in the future. எதிர்காலத்தில் ஏதோ ஒன்று நிகழலாம் என்பதை இட்டு ஒருவர் எடுக்கக்கூடிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் பற்றி பேசுவதற்கு பிரதானமாக இந்த in case என்பது உண்மையில் பயன்படுத்தப்படுகிறது. Consider the following example. கீழ்வரும் உதாரணத்தை கருத்தில் கொள்ளுங்கள். I insured my jewelry. நான் என்னுடைய நகையை காப்புறுதி செய்தேன். In case it is stolen. in case என்ற சொல்லுக்கு in order to be prepared for something that may happen, ஏதோ ஒன்று நிகழலாம் என்பதற்காக தயார்படுத்தப்படுறது, ரெடி ஆகுறது. ஏதோ ஒன்று நிகழலாம் என்பதற்காக முன்னமே ரெடி ஆகுறது, முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக அப்படியும் அர்த்தம் எடுக்கலாம். யூஸ் ஃபார் எக்ஸ்பிளைனிங் why you are doing something, ஏன் நீங்க ஏதோ ஒன்று செய்றீங்க என்பதனை விளங்கப்படுத்துவதற்காகவும் in case என்பது பயன்படுத்தப்படுற. பாருங்க, in case it is stolen என்னும் பொழுது திருடப்படலாம் என்பதற்காக தயார்படுத்துவதற்கு, அதற்கு முன்னமே ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக நான் என்னுடைய நகையை காப்புறுதி செய்தேன். The insurance has been taken out. காப்புறுதி செய்யப்பட்டிருக்குது, காப்புறுதி எடுக்கப்பட்டிருக்குது. because of the possible future stealing of the jewelry. எதிர்காலத்தில் அந்த நகை
திருடப்பட வாய்ப்பு இருக்குது என்ற காரணத்தினால். The stealing happens later. அந்த திருட்டு பிறகுதான் நடைபெறுகிறது. திருட்டு நடைபெற முதல்லேயே காப்புறுதி செய்யப்பட்டிருக்குது. அந்த ஜுவல்லரி நகை காப்புறுதி செய்யப்பட்டிருக்குது திருட்டு நடைபெற முன்னால். அப்ப திருட்டு பிறகு நடக்கிறது. இன் கேஸ் என்பதற்கு ஒரு வேளை என்றும் தமிழ்ல சொல்லலாம். By using if, people mean that they will do something only on condition that something else has already happened. If என்பதை பாவிப்பதன் மூலம் நாம் என்ன கருதுகிறோம் என்றால், நாம் ஏதோ ஒன்றை செய்வதற்கு வேறு ஏதோ ஒன்று நடக்கணும், வேறு ஏதோ ஒன்று நடந்துள்ளது, நடந்திருக்கிறது என்ற நிபந்தனையின் கீழ் தான் நாம் ஏதோ ஒன்றை செய்வோம் என்பதற்குத்தான் நாங்க will and if என்று பாவிக்கிறது. if and கீழே பாருங்க, to take out insurance if one's jewelry is stolen would be silly. அப்படின்னா ஒரு ஆளுட நகை திருடப்பட்டால், ஒரு ஆளுட நகை திருடப்பட்ட பிறகு இன்சூரன்ஸ்ல வைக்கிறது, அந்த நகையை காப்புறுதியில வைக்கிறது, அப்படி சொல்றது வந்து சிலி, ஸ்டூபிட், ஃபூலிஷ், முட்டாள்தனமான பேச்சாக இருக்கும். நகை திருடப்பட்ட பிறகு அந்த நகையை காப்புறுதி வைக்கிறபடி. இப்போ நகை திருடப்பட முந்தி தான் இன்சூரன்ஸ் பண்ணணும், எங்களுக்கு பிறகு அதோட கம்பன்சேஷன் நஷ்டஈட்டை பெறுவதற்கு. A typical case of closing the stable door after the horse has bolted. The horse, குதிரை, has bolted, ஓடிய பிறகு. அந்த ஸ்டேபிள், குதிரைகளை வைக்கிற அந்த தொழுவம், குதிரைகள் இருக்கிற அந்த பில்டிங், அந்த ஸ்டேபிள் தொழுவம், அந்த தொழுவத்தை விட்டு ஹோஸ் குதிரை வந்து ஹேஸ் போல்டட், வெளியே ஓடிய பிறகு நாங்கள் அந்த ஸ்டேபிள், அந்த தொழுவத்தின் கதவை மூடிவேல் இல்லை, அந்த தொழுவத்தை க்ளோஸ் பண்ணி மூடிவேல் இல்லை. அந்த மாதிரி தான் கதை. நாங்கள் இந்த நகை வந்து திருடப்பட்ட பிறகு நாங்கள் இன்சூரன்ஸில் வைக்கிறேன்டா. அப்போ இதில் என்ன சொல்ல வாரண்டா, ஏதோ ஒன்று நடக்கணுமெண்டா, ஏதோ ஒன்று நாங்கள் செய்யணுமெண்டா ஒரு கண்டிஷன் போடுற, ஒரு நிபந்தனை, இது நடந்தால் தான் நாங்கள் இதை செய்கிறேன், இது நடந்தால் தான் இதை நாங்கள் செய்கிறேன், அப்படி ஒரு கண்டிஷன் போடுற. அதுக்கு தான் நாங்கள் இஃப் பாவிக்கிறது. கீழே பாருங்க, in the example below, கீழே இருக்கிற உதாரணத்தில், for the postcard to be sent, postcard அனுப்பப்படணுமெண்டா, later பிறகு postcard அனுப்பப்படணுமெண்டா, the address has to be given first. முதல்ல அட்ரஸ், முகவரி வழங்கப்பட வேண்டும். முகவரி இல்லாமல் எப்படி அனுப்புறது, அட்ரஸ் இல்லாமல் எப்படி அனுப்புறது? I'll send you a postcard. நான் உங்களுக்கு ஒரு postcard அனுப்புவேன். If you give me your address, உங்களோட அட்ரஸை கொடுத்தால். If you give me your address, உங்களுடைய அட்ரஸை எனக்கு கொடுத்தால் தான் எனக்கு ஏலும், நான் உங்களுக்கு postcard அனுப்புவேன். And compare the following sentences. கீழ்வரும் வசனங்களை ஒப்பிட்டு பாருங்க. ஒன்றில் இன் கேஸ் இருக்குது, அடுத்ததுல இஃப் இருக்குது. I'll go pick them up. நான் போய் அவர்களை கூட்டிட்டு வாரன். In case it rains, மழை பெய்யலாம் என்ற காரணத்தினால், மழை பெய்யலாம் என்பதனால் நான் போய் கூட்டிட்டு வாரன். பிராக்கெட்ல உள்ளதை பாருங்க. I will not wait. I won't wait. நான் காத்திருக்க மாட்டேன். For the rain to start falling. மழை பெய்ய தொடங்கும் வரை நான் காத்திருக்க மாட்டேன். மழை பெய்ய தொடங்கும் வரை நான் காத்திருக்க மாட்டேன்.
I'll go pick them up in case it rains. மழை பெய்யலாம் என்பதற்காக நான் போய் கூட்டிட்டு வரேன். கீழே பாருங்க, I'll go pick them up if it rains. If it rains, மழை பெய்தால் நான் போய் அவர்களை கூட்டிட்டு வரேன். அப்படின்னா I'll go only if it starts raining. Only if it starts raining. மழை பெய்ய தொடங்கினா தான் நான் போவேன் அவங்களை கூட்டிட்டு வரதுக்கு. Only if it starts raining. மழை பெய்ய தொடங்கினா தான் போய் கூட்டிட்டு வரேன். In case is often followed by should plus infinitive, especially when the main clause is in the past tense. விசேடமாக மெயின் க்ளோஸ் பிரதான வாக்கிய பகுதி இறந்த காலத்தில் இருக்கும் பொழுது இன்கேஸை தொடர்ந்து should plus infinitive வரும். infinitive வந்தா verb வினைச்சொல்ட base form அடிப்படை வடிவம், first form முதலாம் வடிவம் வரும் should தொடர்ந்து. Right. This construction is employed when we think that something may happen by chance. ஏதோ ஒன்று ஒருவேளை தற்செயலாக எதேச்சையாக நிகழலாம் நடக்கலாம் என்று நாம் கருதும் பொழுது நினைக்கும் பொழுது இந்த அமைப்பு பயன்படுத்தப்படுகிறது. அப்படி சொன்னா அவங்களுக்கு விளங்கி இருக்கலாம், விளங்காம இருக்கலாம், கவலைப்படவானம். கீழே இருக்கிற எக்ஸாம்பிள் உதாரணத்தை விளங்கப்படுத்தும் பொழுது நல்லா கவனிங்க, இன்ஷால்லா விளங்கும். அது போதும். I bought நான் வாங்கினேன் 2 more tickets மேலும் 2 டிக்கெட்ஸ் வாங்கினேன். பாருங்க, I bought 2 more tickets என்பது மெயின் க்ளோஸ் பிரதான வாக்கிய பகுதி. அது என்ன காலத்துல இருக்குது? past tense இறந்த காலத்துல இருக்குது. I bought buy வாங்குகிறேன், bought வாங்கினேன். அப்ப வாங்கினேன் என்று past இறந்த காலத்துல இருக்குது. அப்ப இப்படி மெயின் க்ளோஸ் பிரதான வாக்கிய பகுதி past இறந்த காலத்துல இருந்தா நாங்க இன்கேஸ் அண்டத்தோட should plus infinitive பாவிக்கிறோம். பாருங்க, in case they should வந்து decide என்று வந்திருக்குது. in case வந்திருக்குது, should வந்திருக்குது, அதோட infinitive decide என்று வந்திருக்குது. but decide என்பது பாருங்க இந்த இடத்துல verb வினைச்சொல்ட base form அடிப்படை வடிவம். அப்ப in case they should decide to come with us, அவங்க எங்களுடன் வருவதற்கு ஒருவேளை தீர்மானிக்கலாம், தற்செயலாக எதேச்சையாக ஒருவேளை அவங்க எங்களோட வருவதற்கு தீர்மானிக்கலாம் என்றபடியினால் நான் 2 டிக்கெட்ஸ் வாங்கினேன் என்று இதுக்கு அர்த்தம் கொடுக்கலும். அடுத்து பாருங்க, இதுவரைக்கும் நாங்க இன் கேஸ் பற்றி பார்த்தோம். அடுத்து இன் கேஸ் ஆஃப் அண்ட் இன்னொன்று இருக்குது. எப்படி? இன் கேஸ் ஆஃப் அண்ட் இன்னொன்று. இது கேன் பி யூஸ்ட் பாவிக்கப்பட முடியும் இன் அ சிமிலர் வே டு இஃப். இந்த இஃப் இருக்குதானே, இந்த இஃப் என்பதற்கு ஒத்த மாதிரி அப்படின்னா இஃப் என்பதை பாவிக்கிற மாதிரி அதற்கொத்த விதத்தில் இன் கேஸ் ஆஃப் என்பதனையும் பயன்படுத்த முடியும். இன் கேஸ் ஆஃப் கீழே பாருங்க, பிரக்கெட்ல உள்ளதை பாருங்க. அந்த எக்ஸாம்பிள் முடிய பிரக்கெட்ல உள்ளதை பாருங்க. அந்த பிங்க் நிறத்தில் உள்ளதை பாருங்க. இஃப் தேர் இஸ் அ ஃபயர், இஃப் தேர் இஸ் அ ஃபயர், ஒரு நெருப்பு ஏற்பட்டால், ஒரு தீ பற்றுதல் உண்டானால், ஒரு தீ நெருப்பு இருந்தால் ஏற்பட்டால் ஆனால் என்ற அர்த்தம் இஃப் என்றதுக்கு. அதே அர்த்தம் தான் இங்க இன் கேஸ் ஆஃப் ஃபயர். இன் கேஸ் ஆஃப் ஃபயர் நெருப்பு ஏற்படும் பட்சத்தில்
நெருப்பு உண்டாகும் பட்சத்தில், நெருப்பு உண்டானால் ஏற்பட்டால், ரிங் தி அலாம், அலாம ரிங் பண்ணுங்க, மணி அடிக்கிறது, அதை அடிங்கன்னு சொல்ற. நெக்ஸ்ட் அடுத்து implied conditionals, மறைந்திருக்கிற conditionals என்ற பகுதியை பார்ப்போம். Conditions are not always expressed in the form of conditional clauses. Conditional clauses, நிபந்தனைக்குரிய வாக்கிய பகுதிகள் என்ற வடிவத்திலேயே எப்பொழுதும் நிபந்தனைகள் சொல்லப்படுவதில்லை, நிபந்தனைகள் முன்வைக்கப்படுவதில்லை. They can be implied, அவைகள் அந்த conditions, நிபந்தனைகள் can be implied, மறைந்தும் இருக்க முடியும். Evident from the context, contextல இருந்து தெளிவாக விளங்கக்கூடியதாக. Evident, obvious தெளிவாக, apparent தெளிவாக, visible புலப்படக்கூடியதாக, observable அவதானிக்கப்படக்கூடியதாக, clear crystal clear திட்ட தெளிவாக விளங்கக்கூடியதாக இருக்கும் கான்டெக்ஸ்ட்ல இருந்து. கான்டெக்ஸ்ட்னா முன்னுக்கு பின்னுக்கு உள்ள சொற்கள், சொற்றொடர்கள், வசனங்கள், இதுகள்ல இருந்து எவிடென்ட்டாக, அப்பரண்ட் கிளியர் தெளிவாக விளங்கக்கூடியதாக இருக்கும் எவைகள்? அந்த கண்டிஷன்ஸ், நிபந்தனைகள். நேரடியாக சொல்லப்படாம இம்ப்ளாய்டு, மறைஞ்சி வரலாம், மறைஞ்சி இருக்கலாம் அந்த கண்டிஷன்ஸ், நிபந்தனைகள். எக்ஸாம்பிள், ஐ வுட் நாட், ஐ வுட்ன்ட் டிஸ்டர்ப், நான் டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன், இடையூறு கொடுக்க மாட்டேன். ஹிம் அவனுக்கு, ரைட் நவ் இப்பொழுதே நான் அவனை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். இதுல இம்ப்ளாய்டு கண்டிஷன் என்ன? இம்ப்ளாய்டு கண்டிஷன், மறைந்திருக்கிற நிபந்தனை என்ன? இதுல if I were you, if I were you, நீயாக நான் இருந்தால், நீயாக நான் இருந்தா I would not disturb him right now, இப்பொழுதே நான் அவனை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன் என்று அர்த்தம். இதுல இந்த நீயாக நான் இருந்தால், if I were you என்பது மறைஞ்சிருக்குது, நேரடியாக சொல்லப்பட்டில்லை. அடுத்து sorry I can't help, வருந்துகிறேன், என்னால் உதவ முடியாது. it would take too much time, அது அதிகமாக நேரம் எடுக்கும் அப்படின்னா அதுல கண்டிஷன், நிபந்தனை மறைஞ்சிருக்குது. என்ன என்ன நிபந்தனை இதுல? நான் உங்களுக்கு உதவ போனா ரொம்ப டைம் எடுக்கும், அப்ப நான் உங்களுக்கு உதவினா என்றது இதுல மறைஞ்சிருக்குது, ஆனா சொல்லப்பட்டில்லை. பாருங்க, இம்ப்ளாய்ட் கண்டிஷன், மறைந்திருக்கிற நிபந்தனை என்ன இதுல? if I helped you, நான் உங்களுக்கு உதவினா. அப்புறம் நான் உங்களுக்கு உதவினா என்றது இங்க வந்தில்லை, வராட்டியும் உள்ளுக்கு மறைஞ்சிருக்குது. அதுதான் இம்ப்ளாய்டு, மறைஞ்சிருக்கிற என்ற அர்த்தம். I would have decided otherwise, நான் வேறு வழியில் அல்லது வேறு மாதிரி தீர்மானம் எடுத்திருப்பேன், முடிவெடுத்திருப்பேன், தீர்மானித்திருப்பேன். இதுல ஒரு இம்ப்ளாய்டு கண்டிஷனாக, மறைந்திருக்கிற ஒரு நிபந்தனையாக இதனை சொல்லலாம். இதனை if I had found myself in that situation, அந்த நிலைமையில் நான் என்னை கண்டிருந்தால் என்பதனை ஒரு மறைந்திருக்கிற கண்டிஷனாக, நிபந்தனையாக கருத முடியும். அந்த நிலைமையில என்ன நான் கண்டிருந்தா நான் வேற மாதிரி தீர்மானம் எடுத்திருப்பேன் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து I will not, I won't stand it this time, இந்த தடவை, இம்முறை நான் அதனை பொறுத்து கொள்ள மாட்டேன் என்று ஒரு வசனம் இருந்தா இந்த இடத்துல மறைந்திருக்கிற ஒரு நிபந்தனையாக இதனை சொல்லலாம். if he behaves badly again, if he behaves badly again, மீண்டும் மோசமாக அவன் நடந்து கொண்டால். அடுத்து I would do some research at the library first, முதலில் நான் லைப்ரரியில கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணுவேன் என்று இருந்தா ஒரு வசனம்
அப்படி ஒரு வசனம் இருந்தா இதனை நாங்க ஒரு இம்ப்ளாய்ட் கண்டிஷனாக எடுக்கலாம், மறைந்திருக்கிற நிபந்தனையாக எடுக்கலாம். எதனை? இஃப் ஐ ஹேட் டு ரைட் அ டேர்ம் பேப்பர், நான் ஒரு டேர்ம் பேப்பர் தவணை பேப்பர் எழுதணுமெண்டா, அப்படி கட்டாயம் நான் எழுதணுமெண்டா, அப்படி எழுதணுமெண்டா முதல்ல லைப்ரரியில் கொஞ்சம் ரிசர்ச் பண்ணுவேன் என்று சொல்லலாம். இஃப் ஐ ஹேட் டு ரைட் அ டேர்ம் பேப்பர் என்பதனை ஒரு மறைந்திருக்கிற நிபந்தனையாக இங்கே கருத முடியும். வெல், நல்லது. நெக்ஸ்ட், அடுத்து மிக்ஸ்ட் ஃபார்ம்ஸ், கலந்த வடிவங்கள் பற்றி பார்ப்போம். மிக்ஸ்டான கலந்த வடிவங்கள். Type 1, 2 and 3 conditionals can be mixed. First conditional, second conditional, third conditional இவைகள் mixed ஆகி ஒன்று கலந்து வர முடியும், கலக்கப்பட்டும் வர முடியும். The most common combination is that between second and third conditional. மிச்சம் காமனான, மிச்சம் சர்வசாதாரணமாக வரக்கூடிய சேர்மானம், அந்த சேர்ந்து வரக்கூடிய அந்த கலவை இரண்டாவது மேலும் மூன்றாவது கண்டிஷனல் இடையிலானது. Yet என்றாலும் இருப்பினும் it is possible to have other combinations of tenses. ஏனைய காலங்களின் சேர்மானங்களும் வர வாய்ப்பு இருக்குது. The choice being determined by context. அந்த கான்டெக்ஸ்ட் மூலமாகத்தான் அவைகள், அந்த தெரிவு தீர்மானிக்கப்படுகின்றது. கான்டெக்ஸ்டா தெரியும் என்ன, முன்னுக்கு பின்னுக்கு வரக்கூடிய வேர்ட்ஸ், சொற்கள், ஃப்ரேசஸ், சொற்றொடர்கள், க்ளோசஸ், வாக்கிய பகுதிகள், சென்டென்சஸ், வசனங்கள், இவைகளை தான் நாங்கள் கான்டெக்ஸ்ட் என்று சொல்வோம். If you had reserved a room, நீங்கள் ஒரு அறையினை புக் பண்ணி இருந்தால், ரிசர்வ் பண்ணி ஒதுக்கி இருந்தால், we wouldn't be wasting time, நாங்கள் நேரத்தை வீணடித்துக் கொண்டு இருக்க மாட்டோம். Now, தற்பொழுது, looking for a place to stay, தங்குவதற்கு ஒரு இடத்தை தேடிக்கொண்டு இப்பொழுது நாங்கள் நேரத்தை வீணடித்து கொண்டு இருக்க மாட்டோம். நீங்க ஒரு ரூமை புக் பண்ணி இருந்தால். கீழே பாருங்க. It refers to the present consequence of an action which did not take place in the past. இறந்த காலத்தில் நிகழாத, நடைபெறாத ஒரு செயலின் நிகழ்கால விளைவினை, தற்போதைய விளைவினை அது குறிக்கிறது. ரைட். அடுத்து பாருங்க. I would have gone out, நான் வெளியே போயிருப்பேன், with my friends, என்னுடைய நண்பர்களுடன், if I didn't have such a backlog of work, எனக்கு அப்படிப்பட்ட ஒரு வேலை குவியல் இருந்திருக்காவிட்டால் என்னுடைய நண்பர்களுடன் நான் வெளியே போயிருப்பேன். கீழே பாருங்க. It refers to a present condition which has prevented something from happening in the past. இது குறிக்கிற நிகழ்கால நிலைமை உண்டு. என்ன நிகழ்கால நிலைமை? நிறைய வேலை குவியல் ஒன்று இப்போ இருக்குது, அதுதான் நிகழ்கால நிலைமை. அந்த நிலைமை இருந்திருக்காவிட்டால் எனக்கு இந்த நண்பர்களோட போயிருக்கலாம், நான் போயிருப்பேன். அப்போ அந்த ப்ரெசன்ட் கண்டிஷன், தற்போதைய நிகழ்கால நிலைமை, has prevented something from happening in the past, இறந்த காலத்தில் ஏதோ ஒன்று நடக்கிறத தடுத்து இருக்குது. அப்படின்னா என்னுடைய நண்பர்களோட வெளியே போகிறத தடுத்து இருக்குது. எது? இப்போ இருக்கிற அந்த வேலை குவியல். இப்போ பேக்லாக்னா என்ன? பேக்லாக்னா an accumulation of uncompleted work, முடிக்கப்படாத வேலையிட ஒரு குவியல், சேர்ந்திருக்கிற
or matters needing to be dealt with. Accumulation, pile up, pile, heap, குவியல். excess, மேலதிகம், arrears, அப்படின்னா முடிக்கப்படாத வேலை நிறைஞ்சிருக்குது, arrears. இதை நாங்கள் பேக்லாக்னு சொல்லலாம். இப்படி நிறைய வேலை குவியல் இருந்திருக்காவிட்டால் என்னுடைய நண்பர்களோடு நான் வெளியே போயிருப்பேன். Well, dear children, that's all we have for you in this PowerPoint presentation. And thank you very much for joining us. Hope you have all enjoyed learning this lesson. It's Yusuf Ishaq Farooq signing off with the greetings of Islam once again. Wassalamu alaikum wa rahmatullahi wa barakatuhu. Peace, mercy and blessings of God Almighty Allah be on all of you.